ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? அப்படியே டைம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் பாய் ரன்னே தான் விளையாட போகிறோம். எல்லாருமே நினச்சிருப்பீங்க ப்ராக்டிஸ் மாதிரி தான் விளையாட போகிறோம். அதான் கிடையாது. இன்றைக்கி நம்ம ஈஸி மோட் விளையாட போகிறோம். ஸ்கூல்லேருந்து வந்த உடனே நம்ம சிஸ்டமில் உட்காந்து கேம் ஆடிட்டுருக்கோம். நம்ம ஃப்ரெண்டு வந்து அப்போ தான் வாட நம்ம போய்ட்டு கிரிக்கெட் விளாட்லாம்னு சொல்லி கூப்பிட்றோம். நான் எங்கள் அம்மாட்ட போய் கேட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம எங்கள் அம்மா கிச்சன் இருக்காங்க போய் கேட்டு வருவோம். அம்மா, நான் என் ஃப்ரெண்டு வெளில கூப்பிட்றான், நான் விளையாட்டு வரட்டான்னு கேட்குறேன். தம்பி, நீ ஹோம்ஒர்க் முடிச்சிட்டியாப்பான்னு கேட்குறான். நான் முடிச்சிட்டேம்மா. ஐயோ, நான் வர முடியல. எடுத்துகிட்டு வாப்பா, நான் நோட்டை பார்க்கணும். ஐயோ, நான் வர இன்னும் முடிக்கவே இல்லைங்க. நான் பண்ண போகிறேன்னு தெரியல. எஃப்னா ஃபெயில் ஆச்சு. மிஸ் பேக்கர் வேறு பண்ணிட்டுறான் பையன் மாசா. அதுதான் இன்னைக்கு. அப்புறம் இதுதான் ஓகேங்களா. இதெல்லாம் பண்ணிவிட்டு நீ வெளியில் வேறு போகணுன்னு ஆசைப்படுறியா? ஒழுங்காக போய் படி அப்படின்னு திட்டி அனுப்பிச்சு. இப்போ இது நடந்துச்சா, அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரெண்டு கூட்டம் பார்த்தீங்களா, அவன் வரமாட்டான், நீங்கள் போங்கடான்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. ஒழுங்காக இங்கே உட்காந்து படிக்கிற, இல்லைன்னா அவனை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஓகே, இது நம்மளுக்கு புதுசான வாங்க உள்ளே போயிடு மாஸ் பண்ணுவோம். இன்றைக்கி என்னென்னா, நம்ம வந்து ஈஸி மூடில் வந்திருக்கோம், ப்ராக்டிஸ் பண்ண கிடையாது ஓகேங்களா. அதனால் கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது நான் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த கபோர்டில் தேடி பார்த்துக்கலாம் கைஸ், அப்போ தான் கிடைக்கும். மறக்காமல் ஒரு வீடியோக்கு லைக் போட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீ எங்கடா போய் இந்த 8 நாளாக காணும் அப்படின்னு சொல்லி தேடினியா? குவார்டர்லி எக்ஸாம் போயிருந்துச்சு கைஸ், அதனால் வர முடியல. வேறு ஒன்றும் இல்லை, இனிமேல் கரெக்டாக வந்துடும் வீடியோ. அது இல்லாமல் கண்டென்ட் வேறு கிடைக்கல கைஸ், அதான் வேறு ஒன்றும் இல்லை. இப்போ ஸ்கூல் பேக் என்னவே கிடச்சிக்குது வச்சு முச்சிடல அப்படிக்கு. இப்போ இந்த ட்ராலாம் தேடி பார்க்கும்போது ஒன்றுமே கிடைக்கல. என்னடா இதுன்னு சொல்லிட்டு நான் வரும்போதே ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் ட்ரை பண்ணி தான் வந்தேன். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்தவொடனே சுத்தமாக எனக்கு எப்படி இல்லைன்னு தெரியல. ஓகே, எங்கள் அப்பா வேறு சும்மா கத்தினே இருக்கிறாரு, முடியல ஒரு வச்சுக்கிட்டு. ஃபுட்பால் மேட்ச் பார்க்கலன்னு சொன்னால் ஒழுங்காக பார்க்க வேண்டியதானே. எங்கடா அந்த கோல் கீப்பர் அது இதுன்னு சொல்லி வாஷ் பண்ணிட்டு இருக்காரு எங்கள் அப்பா வேறு. இவர் மட்டும் விளையாடுறாரு, ஆனால் என்ன விளையாட மாட்டாரு. எங்கள் அப்பா அம்மா ரூமுக்குள்ளே ஓடிடுவோம், கதவு சாத்திடலாம். அப்பா அம்மா ரூமுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளால் உட்காந்துட்டே போகணும். இந்த இடத்துல தான் இருக்கா? இதுவும் இல்லை. ஓகே, இந்த இடத்துல லாக் பண்ணியிருக்காம இங்கே வந்து டோர் லாக்கில் இருக்கும் ஓகேங்களா. இதில் வந்து ஒரு லாக்கர் இருக்கும் அந்த பக்கத்தில். இது வந்து ஐடியல் ப்ளஸ்ஸு. சூப்பர், இந்த மாதிரி சூப்பராக இருக்கும். இதில் ஏதாவது இருக்கா? இதுவும் இல்லை. அப்போ இதில் வந்து லாக்கர் இருக்கும், அது நல்லா தெரியும். அந்த லாக் பஸ்ஸில் வந்து நம்ம ரூமில் இருக்கும். ஓகே, இங்கே ஏதாவது இருக்காங்க? ஒன்றுமே இல்லை. கார் சாவி இருக்குது. ஓ, ஹேமர் இருக்குது. ஹேமர் எது கைஸ் எனக்கு தெரியாது. நீங்கள் சொல்லுங்கள் ஹேமர் எதுக்குன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அது பார்க்கலாம். எனக்கு எதுன்னு தெரியல. இப்போ வந்து நான் வந்து மெயின் ரோட் எஸ்கேப் தான் பண்ண போகிறேன் ஓகேங்களா. வேறு ஒன்றும் இல்லை, மெயின் ரோட் எஸ்கேப் பண்ண போகிறேன். ஹாஹான்றா. ஐயோ, பார்த்துட்டானா என்ன? ஊற ஏன்னா பார்க்கல, நம்ம ரூம்குள்ளே இருக்கும். இப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த வந்து ஃப்ளாஸ்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃப்ளாஸ்க்குள்ளே சாவி இருக்குது. அந்த சாவி நம்ம கீழே தள்ளணும்னு வச்சுக்கோங்களேன், உடனே அப்பா ஓடி வந்துடுவார். அந்த பூ இருக்கிற இடத்துல வைக்காமல் நம்ம மாற்றி போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை 2 பேருமே விரட்டுவாங்க ஓகேங்களா. வீடு ஃபுல்லாக தேடுவாங்க. இப்போ நம்ம உட்காராமல் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கே ஒழுங்காமல் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். நீ ஒழிஞ்சா என்ன ஒழிலான்னு அது கரெக்டாக அந்த இடத்துல வச்சிடணும். அந்த ஃப்ளாஸ்கில் அந்த பூ இருக்கணும். இதில் இன்னொரு கஷ்டமான விஷயம் என்னென்னா, இருக்கிற இடத்துல ஒரு பொருள் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொருள் அங்கேயே தான் இருக்கணும். கொஞ்சம் நவுந்தா கூட நம்ம தேடிகிட்டே இருப்பாங்க. அதனால தான் நம்ம அந்த லைட் ஆஃப் பண்ணி மாற்றிட்டுருக்கேன். ஏன் நான் ஆஃப் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன்னா, இப்போது வந்து அவங்க சத்தம் கேட்டு உள்ள வரும்போது நம்ம ஐடியா இல்லை சீக்கிரமாக. இதில் வந்து பூ இருக்கும் ஓகேங்களா. அந்த பூனா ஃபஸ்ட்டு பூவை தள்ளி விட்ருங்க, பூவை எடுத்து கையில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சாவி தள்ளிட்டு பூவை டக்குன்னு வச்சுட்டு எக்ஸிட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வேலை முடிஞ்சிடும் சீக்கிரமாக ஓகேங்களா. சீக்கிரமாக ஒழிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டான் பாருங்கள். இப்போது அதனால தான் நான் லைட் ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ ஒரு சீக்கிரமாக வந்துடும். ஐயோ, நான் உள்ளே ஒழியாமல் வெளில வந்துட்டேன் கைஸ். ஐயோ, அவள் தான் சொல்லி விடுச்சு. அவள் தான் ஃபஸ்ட் டைம் முடிஞ்சிச்சுன்னா இதில் வந்து 3 attempts இருக்குது ஓகேங்களா. அதை முடிச்சுடுவோம் ஓகேங்களா. நான் அதை முடிச்சுட்டு வந்துட்டேன். ஓட விட்டாங்க கைசனை, வீடை சுற்றி ஓட விட்டாங்க. ஒன்றும் இல்லை, விடுங்க. சார்ஜர் காய்ச்சி அப்புறம் நம்மளுக்கு இந்த சார்ஜர் வச்சு என்ன பண்ணலாம்னா, நம்ம லேப்டாப் வந்து சார்ஜ் பண்ணி அதில் வந்து அந்த டோரோட ஓப்பனோட அந்த பின் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பின்னா பின்னு லாக் வச்சுருவாங்க, பின் வச்சுக்கோ அதெல்லாம் இல்லை, பின்கோட் போட்டு வச்சுருவாங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த பின் என்னன்னா அவங்க லேப்டாப்பில் இருக்கும். அந்த லேப்டாப்போட பின் யார்கிட்ட இருக்கும்? அப்பா கிட்ட இருக்கும். அந்த பின் எங்கே இருக்கும்? அவங்க அப்பா கிட்ட இருக்கும். அது அப்பா எங்கே வச்சுருக்காங்கன்னா, கிச்சனில் ஃபேன் இருக்குது பார்த்தீங்களா கைஸ், அந்த ஃபேனில் எழுதி வச்சுருக்கிறது. அதுதான் எனக்கு சிரிப்பாக வந்துச்சு. ஓகேங்களா. இப்போ நம்மளுக்கு வந்து சாவி கிடச்சிருச்சு. இந்த சாவி எதுனா நம்ம ஸ்டோர் ரூம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரூம் சாவி தான். பயங்கர இருட்டாகுது, இருங்க. இந்த ஃப்ளாஷ்லேருந்து தள்ளி விட்டு சாவி எடுத்துட்டோம்ல, அந்த ஃப்ளாஷ் தள்ளும்போது சாவி சவுண்ட் கேட்கும். அந்த டைம் வந்து ரூமில் வந்து ஒழிச்சிக்கணும். அப்போ தான் இப்போ வந்து அப்பா வந்து போயிட்டாரு. கதவு சாத்துறாங்க பார்த்தீங்களா, அந்த சவுண்டு கேட்டால் நம்ம வெளில போய் பார்க்கலாம்.
அவர் போனாரா இல்லையா, இல்லை இங்கே தான் இருக்காரா, அடுத்த 2வது அட்டம் போதான்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வெளியே வந்தாச்சு. இப்போ நம்மக்கிட்ட சார்ஜ் இருக்குது. அந்த சார்ஜர் வச்சு நம்ம லேப்டாப் வந்து சார்ஜ் பண்ணணும். அந்த லேப்டாப் சார்ஜ் பண்ணுறதுனால என்னென்னா நமக்கு வந்து நான் அப்படியே சொல்லியிருப்பேன். அந்த டோர் ஹவுஸில் வேறு கதை கைஸ். அந்த டோரோட பின் வந்து இதில் தான் இருக்கும். அது அப்பா கிச்சனுக்கு தான் போகணும் ஃபஸ்ட். அது கிச்சனுக்கு போனால் அம்மா ஃபஸ்ட்டு வெளியே அனுப்பிச்சிடணும். அம்மா வந்து பிளான்ட்டுக்கு தண்ணி ஊற்றுறதுக்காக வெளில போவாங்க அடிக்கடி, ஓகேங்களா. அந்த டைமில் போகலாம். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உள்ளே இருந்தே காலிங் பெல் கிளிக் பண்ணி அம்மாவை தலை தோற்றலாம். நான் என்ன பண்ணேன்னா, அம்மா பிளான்ட் போடுறதுக்கு வெயிட் பண்ணியிருந்தேன், அதுக்கு போயிட்டாங்க. இன்னொரு மரக்கொட்டைலாம் வச்சுக்கிறீங்க. ஓகே அப்படின்னா இதே மாதிரி ஒரு வாட்டி சிம்னி ஆஃப் பண்ணாமல் போயிட்டேன், வந்து பொழுதுட்டாங்க. 571 ஓகேங்களா. கரெக்டாக நம்பர் பார்த்தாச்சு. இதுதான் 571 ஓகேங்களா. இப்போ இதை ஆன் பண்ணி வச்சுட்டு ஓடிடணும், இல்லைன்னா நம்ம மாட்டுவோம் ஓகேங்களா. இப்போ வந்து எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு போயிடலாம். இதில் தான் இருக்கா. அம்மா வர மாதிரி கொஞ்சம் டவுட்டாகுது. எப்போ வருவாங்கன்னே தெரியாது கைஸ், அதனால தான் கொஞ்சம் கஷ்டமாகுது. அது மட்டும் கொஞ்சம் எப்படியா கவனிச்சு நல்லா இருக்கும். அம்மா ஆல்ரெடி டோர் தந்து போனதுனால நம்ம டோர் க்ளோஸ் பண்ணக்கூடாது. வெயிட் 1 செகண்ட். ஐயோ போட்டு பிறந்துட்டேன். என்ன பண்ணேன் நான்? இப்போ அம்மா கொடுத்த பனிஷ்மெண்ட் வேறு செஞ்சு முடிச்சுட்டு வந்துட்டேன். இப்போது என்னென்னா, இப்போ நான் லேப்டாப் வந்து ஆன் பண்ணியாச்சு. இப்போ அந்த நம்பர் ஞாபகம் இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த ட்ராவில் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி செக் பண்ணிட்டு போயிடலாம். இந்த ட்ராவில் ஏதாவது முக்கியமாக அந்த பொருள் கட்சி என்ன பண்ணுறது, அதனால தான் ஃபஸ்ட்டு செக் பண்ணியாச்சு. இருங்கையா முடியல. அவ்வளோதான். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா ரூமுக்குள்ளே போகலாமா இல்லை டவுட்டாக இருக்குது. எதுக்கு அம்மா ஃபஸ்ட்டு போயிட்டோம், தண்ணி ஊற்ற போனதுக்கப்புறம் வந்து நம்ம பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கவனம் வந்துட்டேன். இப்போது என்னென்னா, போகலான்ற ஒரு தைரியம் வந்திருக்கு. அதாவது பாத்ரூமில் போயிட்டு ஒன்று இருக்கான்னு செக் பண்ணிட்டு வரணும். அது வந்து டர்ட்டி கிளாத் கைஸ். அது வந்து என்ன இருக்குன்னா, அழுக்காயிட்ருக்கும் அந்த கிளாத்து. அந்த கிளாத் வந்து இங்கே தான் வச்சுருப்பாங்க. அதாவது மாப் பண்ணிட்டு அந்த துணி தேய்ப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குது ஓகேங்களா. அது வந்து அழுக்காக இருக்கும். அதை நம்ம துவைச்சி அதை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். வாஷ் பண்ணி அதை நம்ம யூஸ் பண்ண முடியும். இது எதுக்கு நான் நம்மளோட டிஸ்பிளே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து என்ன செய்யுது, இது வந்து அது ஒரு சிஸ்டம் கைஸ். அந்த சிஸ்டமில் வந்து என்னென்னா லாக் பண்ணி அது இருக்கும். அது வந்து என்ன ஆகுதுன்னா, அது வந்து கரையாயிடுச்சு. அந்த டிஸ்பிளே டச்சே ஒர்க் பண்ணாத அளவுக்கு, அதாவது அது பின்னே தெரியல, அந்தளவுக்கு கரையாயிடுச்சு. அது நம்மளுக்கு டர்ட்டி கிளாத் தேவைப்படுது. அந்த டர்ட்டி கிளாத் அங்கே இருந்துச்சு ஓகேங்களா. அதை எடுத்து உள்ளே போட்டு இப்போ வந்து ஒரு டிட்டர்ஜென்ட் தூக்கி போட்டாச்சு, வாஷிங் மிஷின் போடுறேன். இப்போ எடுத்து க்ளோஸ் பண்ணிட்டு நடு பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்களேன், ஸ்டார்ட் ஆகிடும். ஸ்டார்ட் ஆனோடனே வந்து கொண்டாடி ஒழிஞ்சிக்கணும். ஏன் ஒழிஞ்சிக்கணும்னு கேட்டிங்கன்னா, அந்த மிஷின்ஸ் ஓடுது பார்த்தீங்களா, அந்த சவுண்டில் வந்து அம்மா பக்கத்தில் இருக்க கிச்சன் அதெல்லாம் கேட்டு கேட்காம ஓடி வந்துடுவாங்க. அதனால தான் இப்போ என்னென்னா, அம்மா வர்றாங்க இல்லைன்னு எப்படி தெரியும் கண்டுபிடிக்கணும். அம்மா வந்து லைட் போட்டு பார்ப்பாங்க என்னடான்னு சொல்லிட்டு. என்னடா இப்போ தான் நோட்டீஸே பண்ணுறாங்க, என்னடா சவுண்ட் கேட்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ வந்து பார்ப்பாங்க, இருக்கு பார்க்கட்டும். இந்த இடத்துல இந்த வீட்டை வச்சுக்கோங்களேன், இதான் ஒரு சேஃப்டியான பிளேஸு ஹைட் ஆகிறதுக்கு. இதே நம்ம வந்து அப்பாவோட பெட்ரூமில் வந்து மொழிஞ்சிருந்தாலும் கண்டிப்பாக மாட்டிப்போம். இந்த மாதிரி இடத்துல தப்பிச்சிக்கலாம். இருங்க ஒரு நிமிஷம். அம்மா வந்து பார்த்துட்ருக்காங்க, பார்க்கட்டும் என்ன வேணும் நடக்கட்டும். இருங்க, எங்கடா வாஷிங் பவுடரு? ஐயோ நம்மக்கிட்ட தாங்க இருக்குது. என்னங்க பையனை காணும், வீடு ஃபுல்லாக தேடுங்க. இதோ வந்துட்டேன். ஐயோ தேட போகிறாங்க. நான் இப்போ மாட்ட போகிறேன்னு நினைக்கிறேன், ஆனால் நம்ம மாட்டோம். ஏன்னா இந்த வீட்டிலே இதான் சேஃப்டியான பிளேஸ். இந்த இடத்துல யாரும் வர முடியாது, யாரும் பார்க்க முடியாது. அதனால இது வந்து யாராலும் பார்க்கவே முடியாது ஓகேங்களா. நல்ல வேலை 3வது அட்டம்ப்ட்டு போயிட்டுருக்கோன்னு நினச்சேன், ஜஸ்ட்டு மிஸ் தப்பிச்சிட்டேன் ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து டோர் வந்து ஃப்ளாஷ்பேக். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன ஆச்சுன்னா, டோர் திறந்து விட்டு நம்ம நேராக போயினேன்ட்டோம் ஓகேங்களா. அந்த மாதிரி நம்ம போகவே கூடாது ஃபஸ்ட்டு ஆக்சுவலே பார்த்தீங்களா. அந்த மாதிரி போகவே கூடாது. ஏன்னா அந்த மாதிரி டோர் தந்து போகும்போது என்ன ஆகும்னா, அம்மா ஒரு வாட்டி பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவள் தான் நம்மளை தேடி வந்து நம்மளை பிடிச்சி போட்டுருவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஓகேங்களா. டோர் க்ளோஸ் பண்ணிட்டு போங்க. நான் அதோ ஒரு ஞாபகத்தில் போயினேன்ட்டேன். ஆமாம், இங்கே ஏதோ இருக்குங்க கைஸ். என்னது இது? இங்கே நாயில் இருக்குங்க கைஸ். நாய் நான் பார்த்ததே இது வரைக்கும். நான் எந்த வீட்டில் நாய் பார்த்தது இல்லையே. ஐயோ கொலையுது ஓடு. ஸ்டாப் யாரும் கத்துறாங்க. எங்கள் அம்மா பார்த்துட்டான்னு நினைக்கிறேன். கிச்சனில் இருக்காங்களா ஃபஸ்ட்டு பார்ப்போம் இருங்க. இல்லைங்க, ஓடு உட்கார சீரா உட்காரா. டே முடியல, டோர் தாங்கல, க்ளோஸ் பண்ணு. ஐயோ இது ஜஸ்ட் மிஸ். அவ்வளோதான். இப்போ அது என்னென்ன கைஸ், அது என்ன பொருளே தெரியல, அது என்னன்னே தெரில. இருக்கு, நான் போய் மறுபடியும் போய் பார்த்துட்டு வரேன். இந்த வாட்டி கண்டிப்பாக அதை க்ளோஸ் பண்ணிட்டு தான் போகணும். திறந்து விட்டு போனது எதுக்கு மாட்டினுமா?
மறக்காம நீங்கள் ஒரு லைக்கை போட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஓகேங்களா? மறக்காமல் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க கைஸ். மொத்தமாக இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொஞ்சம் ப்ளீஸ். இது என்ன பொருள் கைஸ்? இது எப்படி எடுக்குது எனக்கு சத்தியமாக புரியல. எப்படி எடுக்குது இது வேறு குழச்சினே இது அடைச்சி கம்மிரு. நான் ஏய் என்னடா நான் உன் வீட்டுக்கு எப்படி சொல்கிறது என்ன ஸ்டாப்பா? ஐயோ எங்கள் அம்மா வச்சு அச்சாங்கோ வந்துச்சு 3 அட்டம்ப்ட் காலி. அவ்வளோதான். இதோட அடுத்த வீடியோவில் வரேன். மற்றபடி ஈஸி மீட்டில் தான் வருவேன். ஆனால் கண்டிப்பாக நான் ஜெயிச்சுட்டு தான் வருவேன். ஓகேங்களா? இந்த வீடியோ இதோட முடியுது. பாய் பாய். சி யூ டாட்டா. பாய்.